ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு இந்திரன் சிவானி யூடியூப் சேனல். என்ன நான் மட்டும் தனியா சிவானி மட்டும் இருக்கேன்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா? ஐ மீன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஷூட் போயிருக்காரு. ஸோ அவருக்காக வந்து ஒரு சின்ன பர்த்டே சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால டெக்கரேஷன்லாம் வந்திருக்காங்க, டெக்கரேஷன் டீம்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்க டீம்ஸ் வந்து கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளக்க நான் இந்த சர்ப்ரைஸ்லாம் பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சர்ப்ரைஸ் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளக்க அவரே வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க போயிட்டு வந்ததேன். இப்ப வாங்க போமா. ஏய் தம்பி, நீங்க தான் இருக்கியாடா? அண்ணா கலரங்க வேண்டிய நேரம் வந்துருக்கு. அமைதியா வந்து ஆட்டத்தை மட்டும் கவனி. ஏய் தம்பி சூப்பர். ஐயா தம்பி எப்பயோ வந்தாச்சு. தம்பி உங்களுக்காக எல்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க. I'm waiting. தேங்க்ஸ்டா. ரொம்ப நேரமா 12 மணி ஆச்சு. எல்லாரும் முடிச்சிருக்க மாட்டாரு. 9 மணிக்கு வந்துட்டேன்ல. நல்ல ரைமிங் பட் டைமிங் தப்பு. தேங்க்யூ. மாமிக்கு உடம்பு சரியில்லை. அதை பத்தி வருத்தப்பட்டியா? ஆமா, மாமிக்கு வேற உடம்பு சரியில்லை. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. ஒண்ணு சாக்கா பாக்குறா. எனக்குன்னே வருவீங்களாடா? Thank you so much. I want to kiss you. I want to kiss you. ஹலோ. Thank you மா. ஆமா இல்ல சர்ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் இல்ல. பெரியமா வீட்டுக்கு போறேன்னு சொன்னா சரி நானும் நம்பி சரி போயிட்டு வாமா பார்த்தா என் பெருசா ஒன்று பண்ணி வச்சிருக்கான். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நான் வந்து இன்னைக்கு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பலாம்லாம் பிளான் பண்ணிட்டேன். என்னால முடியலையா, சரி கொஞ்ச நேரம் வீட்லயே உட்காந்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல உட்காந்துட்டு சாயங்காலமா பிளான் பண்ணலாம். சரி கிளம்பி வந்துட்டு டெக்கரேஷன் எல்லாம் அதுக்கப்புறமா தம்பி எல்லாம் சொன்னேன். தம்பி எல்லாம் வந்து நேத்து நைட்டே சொன்னேன். காலையில போன் பண்ணிட்டு அக்கா கன்ஃபார்ம்லன்னு என்ன வந்து கேக்குறாப்ல. அதெல்லாம் நடந்தது. இதுக்கு நடுவுல போய் சுத்தி அதை இதை பண்ணி அலைஞ்சு புரிஞ்சு இங்க வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். நல்லா இருக்கு. புகழ்ந்தால் பிடிக்காது தெரியுமே. நான் வந்து ஜஸ்ட் நான் கிளாஸ் போது கால் வந்து நினைச்சேன். சரி அம்மா வந்து சரி ஏதோ பண்ணிருக்காங்க பிளான். வேற பார்த்துருப்பான்னு நான் வந்து நினைக்கவே இல்லை. நான் வந்து சும்மா சிம்பிளா அப்படின்னு தான் நான் இதை சொல்றேன். என்னால முடிச்சது இது. சிம்பிளா ரொம்ப நல்லாவே கிராண்டாவே இருக்கு. அது ஆல்ரெடி ஒரு கிஃப்ட் கிடைச்சிச்சு கையில இருக்கு. ஆமா, லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா தனியா நாங்க வந்து கப்புலா வந்து செலிப்ரேட் பண்ணோம். இந்த வாட்டி அப்படியே நாங்க ஃபேமிலியா செலிப்ரேட் பண்றோம். எங்களுக்கு ஒரு பாப்பா இதெல்லாம் வந்திருக்கு. சோ இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தான். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. உங்களுக்கு இத பிடிக்கும், அதனால நான் இதை உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன். ஹாப்பி பர்த்டே. இத ஃபர்ஸ்ட் நீங்க. இது வந்து ரொம்ப நாளா அவர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம். ஆமா, அது வந்து அவரு எனக்கு தெரிஞ்சு சத்யா ஸ்டார்ட் அப்ல இருந்தே இதை என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம். இது வாங்கணும்னு அவருக்கும் ஆசை, ஆனா அது முடியல. இப்ப நான் அதை வாங்கியிருக்கேன். ஆமா சரி வந்துச்சு. ஏய் வாங்க கேமரா இங்க இருந்து வாங்க. சூப்பர். பாத்திருக்கீங்களா எல்லாம்? இது வந்து அவருக்கு பிடிக்கும். சோ அதனால நான் இதை வாங்கினேன். இந்த அடிடாஸ்ல ஷூ போன ரொம்ப நாளா வந்து நினைச்சிட்டே இருந்தேன். மலர் படம் தான் கட்டெரும்புக்கு அதெல்லாம் கொடுக்கல. சரி அதுக்கப்புறம் கரெக்டா ஒரு ப்ராஜெக்ட் வரட்டும் வாங்கி போடுவோம்னு நினைச்சு கரெக்டா அப்ப நினைச்சது இப்ப கரெக்டா நிறைவேற்றிருக்கு. தேங்க்யூ சோ மச். என்னன்னா டெக்கரேஷன் பண்றவங்க வந்து நேத்தி ஒரு ஷூட்டிங் ஹவுஸ்ல இருந்தாரு. அவங்க டெக்கரேஷன் பண்றவங்க என்ன பண்ணிட்டாங்க, இல்ல மேடம் எல்லாம் ஸ்டாண்ட் எல்லாம் வைக்கணும், நாங்க இன்னைக்கே வந்துடுவோம் அப்படின்னாங்க.
ஐயோ இவரு வேற இங்க இருக்கறனால போன் இப்பதான் வந்து இறங்கினார். அப்பதான் எப்போ வருவீங்கன்னு டக்குனு போன பண்ணி கேக்குறேன். சோ அதனால ஒண்ணு. சோ நெக்ஸ்ட் இது ஒண்ணு. என்னது சின்ன gift. இதுதான் சின்ன gift. என்னால முடிஞ்ச gift சின்னதா. நல்லா இருக்கு. இது வந்து நாங்க என்கேஜ்மென்ட்க்கு அப்புறமா இத போடுறோம். கண்ணு கலங்குது. கண்ணு கலங்க வேணுக்குது. கண்ணு கலங்கணும். ஒரு தடவை போட்டது இங்கே தப்பிக்க முடியும். 10 ரிங் போட்டாலும் இங்கதான் சார். ஓகே இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? Thank you. இவ்வளவு விஷயம் நடக்கும் சத்தியமா எதிர்பார்க்கல. சிம்பிளா நமக்கு எதுக்கு நம்ம தான் போனதுக்கு அப்பா ஆயிட்டமே. இதுக்கப்புறம் லைட்டா அப்படி. ஆக்சுவலி இதுதான் வந்து நாங்க பாப்பாவோட ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்ற ஃபர்ஸ்ட் பர்த்டே. அதனால அது கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பிளான் பண்ணேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? எங்களால முடிய ஒரு குட்டி gift. எல்லாருமே ட்ரெஸ் எடுத்து நல்லா இருக்கு. செமையா இருக்கு. புடிச்சிருக்கீங்களா? சரி. எப்படி போடுவேனோ அதே மாதிரி நான் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இப்ப பார்த்தா தெரிஞ்சிடும். ரெண்டுமே நல்லா இருக்கு. சசிக்கு ஒரு கிளாப் பண்ணலாம். ஊர்ல இருந்து மெனக்கிட்டு எனக்காக வந்து இதை வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்லி தெரிஞ்சிருக்கு. ஆமா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். ஃபேமிலி எவ்வளவு அமைதியா உட்காந்து பாருங்க. நான் எப்படி வந்து போடுவேனோ அதே மாதிரி வாங்கியிருக்காங்க. சூப்பர். தேங்க்யூ. எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. என் கூடயே தான் இருந்தேன். எப்ப இதெல்லாம் பண்ணேன்? எப்படி இதெல்லாம் பண்ணேன்? ஆக்சுவலி இதை வந்து நான் 10 days பிஃபோரே பிளான் பண்ணி எல்லாம் பண்ணணும் இதெல்லாம் மைண்ட்ல இருந்தது. இந்த வாட்டி ஏன்னா வந்து நாங்க பேரண்ட்ஸ் ஆயிருக்கோம். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்பெஷலா பண்ணணும் அப்படின்றதுனால எனக்கு மைண்ட்ல வந்து ஓகே இந்த வாட்டி மட்டும் எப்படின்னா பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எஃபர்ட் போட்டு லாஸ்ட் மினிட்ல எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. என்ன சொல்றது, கேக்லாம் வந்து நான் ஆர்டர் ஒருத்தங்கிட்ட பேசிலாம் இருந்தேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, லாஸ்ட் மினிட்ல பெங்களூர்லாம் போயிட்டேன். ஐயோ அக்கா சாரி அக்கா இப்ப என்னால முடியாது அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க. அங்க இங்க அரைஞ்சு தெரிஞ்சு நேத்து வந்து என்ன பண்ணாங்க, டெக்கரேஷன் பர்சன்லாம் இங்க வந்தாங்க. டெக்கரேஷன் பர்சன் ஒரு பக்கம், டெக்கரேஷன் பர்சன் நான் எப்பவுமே ஒரு அண்ணா கிட்ட கொடுப்பேன். ஸோ இந்த வாட்டி இன்னொருத்தங்க கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து உண்மையிலே சொல்லணும்னா நான் சொன்னது மட்டும்தான் சொன்ன மாதிரி கரெக்டா வந்து பண்ணிட்டாங்க. எனக்கு இன்னும் வந்து அவங்களுக்கு டைம் மட்டும் இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் சூப்பரா பிளான் வச்சிருந்தாங்க. நான் தான் ஐயோ இது போதும், இதுவே ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். டெக்கரேஷனுக்கு ஒரு நாள் பிளான் பண்ண, ஒரு நாள் கேக்குக்கு பிளான் பண்ண. இவருல சைட்ல இருந்து பேசுவாரு, என்ன பண்ற நீ என்ன பாப்பாவை பார்க்காம இங்க என்ன பால்கனியில பண்ணிட்டு இருக்க? இல்ல சும்மா போன் பேசிட்டு இருக்க, டாக்குமெண்ட் விஷயமா பேசிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் மார்னிங் கூட அவரை கேட்டாரு, எங்க போற நீங்க, எதுக்காக போற, எங்க போற, ஏன் போற? இல்ல பெரியமா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டேன், டாக்குமெண்ட் விஷயம் போதுன்னு சொல்லிட்டு அதையே மறந்துட்டு இல்ல பெரியமா கூப்பிட்டாங்க பெரியமா வீட்டுக்கு போறேன்ட்டு நானு அப்படி மேடம் போய் கண்டுபிடிச்சேன். ஏதோ ஒண்ணு செய்யறா, என்ன செய்யறான்னு தெரியல. சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. சரி நம்ம வந்து உடச்சிடக்கூடாதுல்ல. சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். வண்டர்ஃபுல் பர்த்டே. சூப்பரா இந்த வருஷம் நல்லபடியா ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். இதை வந்து இனிஷியேட்டிவா வச்சுக்கிட்டு தம்பி வந்து 2 தம்பியும், தயார் தம்பியும் நம்ம ஸ்ரீதர் தம்பி வந்தா அப்படி எல்லாரும் பர்த்டே விஷ் பண்றது சில பைக்ஸ் காத்துட்டு இருக்காங்க. பாருங்க. ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். லாங் டேர்ம் ஜேர்னி இருக்கு. ஒரு ஐ திங்க் அது வந்து 12-13 வருஷம் தெரியுமா அப்படி ஒரு நட்பு இருக்கு. ஸ்டார்டிங்ல அந்த படங்கள்லாம் பண்ணும்போது சசி தெரியும், அதில் நல்லா ஆக்ட் பண்ணி பண்ணாங்க. அதுலேருந்து அப்படியே ஃபேமிலியாக ட்ராவல் ஆகி இத்தனை வருஷமும் இப்போ ஒன்றா ட்ராவல் ஆகிருக்கோம். ஸோ சசி வந்து நினைக்கிறேன் தெரியல கேட்போம். நாங்கள் ஒரு 10 வருஷம் மேலேயே பழகணும். ஆனால் ரொம்ப ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக நாங்கள் இதே மாதிரி தான் இருந்துட்டு போய் தெரியும். ஆனால் அதுக்கு மேலே வந்து இப்படி ஒரு தங்கத்தை எனக்கு ஃப்ரெண்டாக கொடுத்தது அது காட் கிஃப்ட் தான் சொல்ல முடியும். இவர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஃப்ரெண்டு. ஆனால் இவர்கிட்ட அதிகமாக நான் பேச மாட்டேன், நாங்கள் பார்த்துக்க மாட்டோம். அது ரொம்ப ரேரு. ஆனால் எந்த ஒரு ஃபேமிலி விஷயமா எல்லாத்தையுமே நாங்கள் 2 பேரும் தான் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அதனால ஸோ இந்த ஒரு செல்லத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப பெரிய இதுக்கு சொல்லலாம். நானு எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவா என்ன ப்ராப்ளமோ எதுவாக இருந்தாலும் சரி, நான் ஹாப்பியா இருக்கும் போதும் சரி, நான் சேடா இருக்கும் போதும் சரி,
எனக்கு எதனா ஒன்னா பயங்கர சப்போர்ட்டிவா இருந்து கூட இருந்து எனக்கு வந்து கொஞ்சம் கைட் பண்ணுவா. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 இயர்ஸா தெரிஞ்சுன்னா நானும் சசியும் பயங்கர க்ளோஸ் ஆனோம். அது இருக்கும் எனக்கு எப்படி சொல்றது, எனக்குன்னா எதனா ஒன்னா ஃபர்ஸ்ட் வந்து செய்யற ஆளுனா இவதான். இன்னைக்கு போல என்னைக்குமே இருங்க, இதுதான் நான் வேண்டிக்கிறேன். நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பர்த்டே செலிப்ரேஷன் ரொம்ப சூப்பரா பிரமாதமா முடிஞ்சது. ரொம்ப கலக்கிட்டா நாங்களே எதிர்பார்த்து போயிட்டு அந்த அளவுக்கு சூப்பரா வேற லெவல்ல பண்ணா. கரிசோறு இருந்தாலே பரவாயில்ல, இதுல கொஞ்சம் கரெக்டா இருக்கணும்ல. நம்ம 2 பேரையும் ஒரு கேள்வி கேட்டோமா, காந்தி ஜெயந்தி எப்ப கொண்டாடுறோம் அதான கேட்க போறேன். അതൊരു പേയ് ജോക്കാടി. ஃபர்ஸ்ட் நீங்க அவரை மீட் பண்ணப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட பார்த்தேன். எந்த இடத்த ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட வார்த்தை பெஸ்ட் இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன் மாப்பிள. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வேர்ட் அப்படி என்ன நீங்க பேசுவீங்க? ஃபர்ஸ்ட் வேர்ட் பேசணும். ஃபர்ஸ்ட் வேர்ட் தான் பேசுறது. நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. வேர்ட் எடுத்து ஆமா. ஹா என்ன இப்ப சிம்பிளா பிடிச்சாரு உங்களுக்கு? ஹாய். தமாசு. எந்த இடத்துல நீங்க மீட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் இடத்துல மீட் பண்ணீங்க. யோசிக்காதீங்க, பாருமா யோசிக்காதீங்க. இருமா 2 வருஷம் பல வருஷம் ஆயிடுச்சு. நான் சொல்லவா முடியலடா. அது அந்த கேள்வி அவட்ட கேட்கணும். இல்ல எனக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். உங்களுக்கு வந்து அவங்க என்ன ஃபர்ஸ்ட் கிஃப்ட் உங்களுக்கு மேரேஜ்க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்த கிஃப்ட் ஐபோன் கொடுத்தாரு. இதை விட ஃபர்ஸ்ட் இடம் அவரு வந்து சமாளிச்சிட்டாரு. நீ சொல்லாங்க. நான் வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். போய் சொல்லிட்டு திருட்டுத்தனமா கிளைண்ட் மீட்டிங் இருக்கு போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல போய் சொல்லிட்டு இவரை பார்க்க ஒரு படத்துக்கு 5 நாள். அது என்ன தியேட்டர்னா கோபாலகிருஷ்ணா தியேட்டர் போரூர்ல இருக்கு. அந்த தியேட்டர்ல இங்கிலீஷ் படம் பார்க்க வந்தாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன் நானு. மேரேஜ்க்கு முன்னாடி உங்களோட லைஃப் எப்படி இருந்தது, இப்போ எப்படி? மேரேஜ் முன்னாடி சொல்லணும்னா ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? அப்படிதான் இல்ல, ஒண்ணுமே இல்ல. இப்ப வந்து இப்போ புரியலையே. சூப்பரா இருக்கு. எப்படி இருந்தது? முன்னாடியை விட இப்ப சூப்பர். இல்ல மேரேஜுக்கு முன்னாடி விட இப்ப வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்ல வர. தயவு செஞ்சு கல்யாணம் மட்டும் பண்ணிருக்கு. அது என்ன நம்பாதீங்க அந்த சைடுல சொல்றீங்க? சைடுல என்ன பார்த்து சைடுல பண்ணுங்கன்ற என்ன பார்த்து சொல்லுங்க. அந்த வேலைக்கு முடிச்சிட்டு 15 ஹலோ, நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்திரன் சார் சிவானி அக்காவோட ஷூட்டிங் ஹவுஸ்ல இருக்கோம். சாரோட இன்னைக்கு பர்த்டே. எடு செருப்பு. மேடம் பிஸி சீரியல்ல கரெக்ட்டா மேடம் வரும்போது மணி வந்து 1:30 மணி. 9 மணி இங்க இருக்கு, 1:30 மணி இங்க மணி இருக்கு. பயங்கர பிஸியா இருக்கா, படம் சீன் பண்ணிட்டு இருக்கா. இதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபினிஷ் பண்ணது. தேங்க் யூ. இன்னைக்கு உங்களோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல செட்டப்லாம் யார் செஞ்சது? மேடம் நான் 4 வருஷம் கல்யாணம் பண்ணி உன் கூட குழந்தை பெத்து தெரியாம கேட்டமா டோர் நம்பர் தெரியாம கேட்டமா 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் நீங்க பத்தி கேட்டீங்களா? அது விட ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் வந்து நம்மளோட குட்டி பேபி. கண்டிப்பா அந்த பேபிக்கு இன்னைக்கு என்ன கொடுத்துருந்தீங்க? நீங்க உங்களோட சாப்பிடல பேபியே கொடுத்துருக்கீங்களா? மேடம் என்ன மேடம் வந்து கொஞ்சம் மோதல் பண்ணாங்க. எல்லாம் வாங்கணும் பிராண்டடா ஷூ ஆசைப்பட்டேன். எல்லாம் ஃபேமிலியா சேர்த்து இதெல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் நெக்ஸ்ட் தான். இதெல்லாம் நெக்ஸ்ட் தான். இப்போ எஃபர்ட்ஸ் போட்டுருக்காரு கூடவே இருந்து ஆக்சுவலா இந்த விஷயம் எனக்கு வந்து ஒரு 15 days முன்னாடியே தெரியும். அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆமா 10 days இப்பதான் நான் சொல்லிட்டேன். நான் தான் கொஞ்சம் டிலே பண்ணி வந்துட்டேன். சாரி. ரொம்ப சந்தோஷம். எனக்கு சின்னதா ஒரு விஷயம் பண்ண ஹாப்பியான ஒரு விஷயம் நான் தனியா ரொம்பவே ஹாப்பி. அதுக்கு வந்து ஒரு வாட்டி தேங்க்யூ. ஃபேமிலியும் எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஃபேமிலியோட நல்லா போய் கோவிலுக்கு போய் கும்பிட்டு வாங்க. சாமி கிட்ட எல்லாரும் வேண்டிக்கோங்க.
இதே மாதிரி அப்போ ஸ்மைலிங் இந்த ஸ்மைல வந்து எப்பவுமே பார்க்கணும் கட்டெருமை கேரக்டர் கிட்ட சிவானி அக்கா கிட்டயும் நான் பார்க்கணும். நீங்க அடிக்கடி சண்டை போட்டு சந்தோஷமாயிக்கோங்க. சண்டை இதான் நடுவுல இருந்து சின்ன சின்ன சண்டைலாம் வரும் இல்லைங்களா, லைஃப்னா அதெல்லாம் வரது செய்யும். இப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் வந்தது. அப்படியும் வந்து ரொம்ப ஹாப்பி. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். ஹாய், இட்ஸ் யாமினி. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி நம்ம சர்ப்ரைஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது வரைக்கும் யாருக்கும் அப்படி பண்ணதே இல்லை. என் ஃப்ரெண்டு பண்ணனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹாய், ரொம்ப சந்தோஷம். இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட், நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சர்ப்ரைஸ் இது. சின்ன சின்ன ஏதோ சிம்பிளாக ஒன்று பண்ணுவான், ஏதோ ஒரு வேலை செய்வான்னு மட்டும் தெரியும். ஆனால் இவ்வளோ வேலையை பார்ப்பான்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. பாருங்க, வேற லெவலில் ஒரு செட்டப்பில் பயங்கரமாக தனியாக நின்று வந்து கஷ்டப்பட்டு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணியிருக்கா. இது ரொம்ப நான் ஹாப்பி. இந்த பர்த்டே போன பர்த்டே சொன்ன மாதிரி நாங்கள் வந்து சொல்றது கப்பிள்ஸாக இருந்தோம். இந்த பர்த்டே பேரண்ட் ஆகிருக்கோம். அழகாக க்யூட்டாக மூஷிகா பாப்பாவோட அப்பா மூஷிகா பாப்பா ஆகிருக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த பர்த்டே வந்து அவங்க கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிக்கல. எனக்காக ஃபேமிலி என்டையர் எல்லாருமே வந்துருந்தாங்க. எல்லாருமே நான் எதிர்பார்க்கவே இல்லை இவங்க வருவாங்க அப்படின்னு. ஹாப்பி, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, டாடா, பாய் பாய். மறக்காம இந்திரன் சிவானி சேனல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா, பாய் பாய். பை பாய். நன்றி நன்றி நன்றி.